யானை கூட்டங்கள் சாலையில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்கெத்தை சாலைகளில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வனத்தில் சுற்றித் திரியும் யானை கூட்டம் சில நேரங்களில் சாலைகளில் உலா வருகிறது. மாலை நேரங்களில் குட்டியுடன் யானை கூட்டம் சாலையில் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் உலா வந்த யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வன ஊழியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் யானைகளுக்கு எவ்வித தொந்தரவும் தரக்கூடாது என வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தனியார் தோட்டத்தில் கேட்டை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டு திருட்டுக்கு பயன்படுத்திய பிக்கப் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அலக்கரை பகுதியில் தனியார் தோட்டம் ஒன்று உள்ளது. இந்த தோட்டத்தின் கேட்டை கோத்தகிரி அரவேணு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் ஒரசோலை பகுதியைச் சேர்ந்த அங்குராஜ் இருவரும் திருடி பிக்கப் வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளனர். இந்த தகவலை அருகில் தோட்டத்தில் பணியில் இருந்தவர்கள் தோட்ட உரிமையாளருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தோட்ட உரிமையாளர் வண்டிச்சோலை பகுதியில் திருட்டுக்கு பயன்படுத்திய வாகனத்தை நிறுத்தி வெலிங்டன் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். உடனடியாக அங்கு வந்த காவலர் விசாரணை மேற்கொண்டு கேட்டை திருடிய இருவரையும் திருட்டுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் குன்னூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கம்பம் போடும் நிகழ்வுடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கம்பத்தை சுமந்து சென்று அமராவதி ஆற்றில் கம்பம் விடப்பட்டது. தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகாம சுந்தரி, இளங்கோ, மாணிக்கம், முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் நியாய விலைக் கடைகளில் 200 மில்லி லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே விநியோகம் செய்வதால் பொதுமக்கள் பழையபடி மண்ணெண்ணெய் கேட்டு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மேலூர் கிராமத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பொதுமக்களுக்கு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கியுள்ளனர். சில நாட்கள் கழித்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கியுள்ளனர். ஆனால் காலப்போக்கில் அரை லிட்டராக மாறியதாகவும் கடந்த 2 மாத காலமாக சரியாக மண்ணெண்ணெய் வழங்கப்படாத நிலையில் தற்போது 200 மில்லி லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் பழையபடி 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்க கோரி கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெயலலிதா ராம ஜென்ம பூமிக்கு கர சேவகர்களை அனுப்பியதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடியில் கட்சி நிர்வாகியின் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ஓபிஎஸ் அணி கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி தூத்துக்குடி சென்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா அனைத்து மதத்தினருக்கும் சாதியினருக்குமான தலைவராக இருந்தார். அவரை பற்றி இவ்வாறு கூறுவதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறினார். மேலும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு 3.5 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டே சென்றுவிட்டதாகவும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என்றும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.